ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, பீட்டா டிகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா டிகே பத்தி ரொம்பவே டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சிம்பிளாவும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். செக் பண்ணாலும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்டா டிகேன்னு பார்க்கும்போது, நமக்கு தெரியும் ஒரு டிகே ப்ராசஸ் எப்போ நடக்கும்? ரேடியோ ஆக்டிவிட்டி நடக்கும்போது தான். அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி எப்போ நடக்கும்? ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியை ஆர் ஐசோடோப்பில் தான் டிகே ப்ராசஸ் நடக்கும். அப்போ ஆல்ஃபா, பீட்டா, காமா ரே எனக்கு எமிட் ஆகும். அதில் நம்ம இப்போ பீட்டா டிகே பார்க்க போறோம். ஸோ அப்படி பீட்டா டிகே நடக்கும்போது எனக்கு என்ன எமிட் ஆகும்னா, இ மைனஸ் எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும். ஓகேவா? எலக்ட்ரான் மட்டும் எமிட் ஆகுமான்னு கேட்டா, எப்படி தளபதி, கமல் ரஜினி, கருப்பு வெள்ளை அப்படின்னு ஒரு ஆப்போசிட் இருக்குல்ல. ஸோ அதே போல எலக்ட்ரான் ஒன்று எமிட் ஆச்சுன்னா, இங்க பீட்டா டிகேல இ பிளஸ்ன்ட்டு ஒரு பாசிட்ரானும் எமிட் ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அட் இனிஷியல் ஸ்டேஜில் ஆன்டி எலக்ட்ரான்னாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பாசிட்ரான் சொல்லிட்டாங்க. அதே போல புரோட்டானுக்கு வந்து ஆன்டி புரோட்டான் சொல்லுவாங்க. நியூட்ரானுக்கு ஆன்டி நியூட்ரான். ஸோ இந்த ஆன்டி நியூட்ரான், ஆன்டி புரோட்டான், பாசிட்ரான் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆன்டி பார்ட்டிகல் சொல்லுவாங்க. இது பார்ட்டிகல். அப்போ எனக்கு இந்த இ மைனஸ் மட்டும் எமிட் ஆச்சுன்னா, இந்த இ மைனஸ் எமிட் ஆச்சுன்னா, அதை நெகட்டிவ் டிகேன்னு சொல்லுவேன். இ மைனஸ் எமிட் ஆச்சுன்னா, அதை நெகட்டிவ் பீட்டா டிகேன்னு சொல்லுவேன். அண்ட் இ ப்ளஸ் எமிட் ஆச்சுன்னா, அதை பாசிட்டிவ் பீட்டா டிகேன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, பாசிட்டிவ் பீட்டா டிகே. ஸோ இங்கே கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குது பாருங்க. கான்ட்ரவர்சி இல்லை, சேம் தான். ஸோ நீங்கள் மைனஸ் மைனஸ் இதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே எங்கே நடக்குன்னா, அன்ஸ்டேபிள் நியூக்ளியில் தான் நடக்கும். ஓகேவா? ரெண்டுமே வந்து அன்ஸ்டேபிள் நியூக்ளியில் தான் நடக்கும். ஆர் ஐசோடோப்பில் நடக்கும். பட் இங்கே இந்த ஐ மீன் இந்த நெகட்டிவ் டிகே நடக்குதுல்ல, அங்கே என்னன்னா நியூட்ரான் வந்து அதிகமாக இருக்கிற பார்ட்டிகளை தான், ஐ மீன் நியூட்ரான் வந்து அதிகமாக இருக்கிற எலமெண்ட்டில் தான் நெகட்டிவ் டிகேவும், அண்ட் புரோட்டான் அதிகமாக இருக்கிற பார்ட்டிகளில் தான் எலமெண்ட்டில் தான் பாசிட்டிவ் டிகேவும் நடக்கும். பாசிட்டிவ் பீட்டா டிகேவும் நடக்கும். இல்லை புரியலனா நம்ம சிம்பிளாக எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது. ஒரு எலமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு அட்டாமிக் நம்பர் இருக்குது, மாஸ் நம்பர் இருக்குது. ஸோ அது இப்போ பீட்டா டிகேக்கு அண்டர்கோ ஆச்சுன்னா எனக்கு என்னவா ப்ரொடியூஸ் ஆகுனா, ஒரு டாக்டர் நியூக்ளியை ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் மாஸ் நம்பர் எந்த எந்த ஒரு பாதிப்பும் மாஸ் நம்பருக்கு ஏற்படாது. ஆனால் அட்டாமிக் நம்பர் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்ந்துரும். ஓகேவா? இல்லை எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் வச்சுப்போம். போயிட்டு அங்கே போய் சுற்றிட்டு வரதால, இப்போ புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் கார்பன் 6 14. ஓகேவா? கார்பன் 6 14. இதில் இப்போ பார்த்தோன்னா கார்பன் 6 14ன்றது ஆக்சுவலாக என்னது? ஒரு ஐசோடோப். கார்பனோட ஒரு ஐசோடோப். ஆனால் அன்ஸ்டேபிள் ஐசோடோப். ஏன் அன்ஸ்டேபிள்னா நமக்கு தெரியும் புரோட்டான் நியூட்ரானோட அளவு சேமாக இருந்தால் தான் அது ஸ்டேபிள். பட் இங்கே புரோட்டான் பார்க்கும்போது எனக்கு 6 தான் இருக்குது. நியூட்ரான் பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது? 14 - 6 போச்சுன்னா 8 இருக்குது. கரெக்டா? ஸோ n = 8. அப்போது இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே நியூட்ரானோட அளவு தான் அதிகமாக இருக்குது. நியூட்ரானோட அளவு தான் அதிகமாக இருக்குது. அப்போது இதை நான் என்ன சொல்லலாம்? நியூட்ரான் தெளிவாக இதுவா? ஓகே, ஏன்னா முக்கியமானதில்ல அது. ஸோ நியூட்ரான் ரிச் எலமெண்ட். ஸோ நியூட்ரான் ரிச் எலமெண்ட்டில் நெகட்டிவ் பீட்டா டிகே நடக்கும். இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே நியூட்ரான் ரிச் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு வர ஆட்டம் என்னவாகுனா 7 ஒன்று ஆட் ஆகிடும் தானே, அட்டாமிக் நம்பர் ஒன்று ஆட் ஆகிடும் 14. ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், அங்கே புரோட்டான் ஒன்று ஆட் ஆகுதுல்ல, அது வந்து எது கொடுக்குது அப்படின்னு கேட்டோன்னா, இங்கே ஒரு 8 இருக்குல்ல, இது என்னவா மாறிடும்னா 7ஆக மாறிடும். ஸோ இது 7ஆக மாறிடுன்றப்போ இந்த ஒரு நியூட்ரான் எனக்கு ஒரு புரோட்டானாக கன்வெர்ட் ஆகி போகுது. ஸோ நியூட்ரான் இங்கே வேணாம், கீழே எதுவும். அப்போது ஒரு நியூட்ரான் எனக்கு புரோட்டானாக கன்வெர்ட் ஆகுது. ஒரு நியூட்ரான் புரோட்டானாக கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 7 இருக்கா? நியூட்ரான் 7 ஆகிடும். அப்போ புரோட்டான் 7 ஆகிடும். ஸோ 7 + 7 14. அப்போ ஸ்டேபிள் ஆகிடுது. கரெக்டாக? ஸோ இங்கே ஆல்ரெடி 14 தான் இருக்குது. அப்போ மாஸ் நம்பரில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் ஏற்படல. இங்கே 6 வந்து 7 ஆனாலுமே மாஸ் நம்பரில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் ஏற்படல. கரெக்ட் தானே? 6 + 8 இருக்கும்போதும் 14 தான். 7 + 7 வரும்போதும் 7 புரோட்டான் 7 நியூட்ரான் வரும்போதும் 14 தான். அப்போ எனக்கு மாஸ் நம்பரில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே ஏற்படல. பட் அட்டாமிக் நம்பரில் டிஃப்ரென்ஸ் ஏற்படுது. அதுதான் ஒன்று. அப்போது இது மட்டும் தான் பண்ணுவான்னு கேட்டால், நியூட்ரான் டு புரோட்டான் மாறும்போது, சேஞ்ச் ஆகும்போது ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணும். அதுதான் நம்ம நெகட்டிவ் டிகேன்னு பார்த்தோம். ரைட்டா? அப்போ ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ணும். கூட ஆன்டி நியூட்ரினோவை எமிட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணிப்போம். இ மைனஸ் ப்ளஸ் ஆன்டி நியூட்ரினோ, இ மைனஸ் ப்ளஸ் ஆன்டி நியூட்ரினோ. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் டிகேக்கான சிம்பிளான டெஃபினிஷன். ஒன்று, அதாவது அட்டாமிக் நம்பரில் ஒன்று ஆட் ஆகும். ஆர் நியூட்ரான் ரிச் எலமெண்ட் புரோட்டானாக கன்வெர்ட் ஆகும். ஒரே ஒரு புரோட்டானாக கன்வெர்ட் ஆகும். அப்போ புரோட்டானாக கன்வெர்ட் ஆகுதுன்றப்போ நம்ம ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் ஆகணும். ஒன்று எக்ஸ்ட்ரா வருதுன்றப்போ ஒன்று ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது 7 ஆகிடும். சிம்பிள். இப்போது அப்போ இங்கே வரும், இவர்கிட்ட வரும் பீட்டா டிகே, பாசிட்டிவ் பீட்டா டிகே. இவருக்கு என்னன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இது புரிஞ்சாலே இது புரிஞ்சிடும். இப்போது இவருக்கு நம்ம பின்னாடில இருந்து வரும். அதாவது இங்கே புரோட்டான் ரிச் எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இங்கே புரோட்டான் ரிச் எலமெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் எடுத்துவோம். சோடியம். வேறு கலர் சூஸ் பண்ணிப்போமா? ஸோ ப்ளூ கலர். ரொம்ப அடிக்குதோ? ஓகே. ஸோ ஓகே, சோடியம் வந்து 11 அண்ட் 22. இது வந்து அட்டாமிக் நம்பர், இது மாஸ் நம்பர். கீழே எழுதிருமா? எக்ஸு இசட்டு ஏ. இப்போது இது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக என்ன இருக்குது? ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இங்கே 11 புரோட்டான் 11 நியூட்ரான் இருக்குது. கரெக்டாக? அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், அன்ஸ்டேபிள் தானே இது பண்ணும், உங்கள் ஸ்டேபிளாக தானே இருக்குன்ட்டு. அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இப்போது இங்கே என்ன ஆகுனா, இங்கே என்னாச்சு? ஒரு அட்டாமிக் நம்பர், ஒரு புரோட்டான் வந்து ஆட் ஆச்சு. இங்கே
ஆக்சுவலாக என்னவா இருக்குன்னா புரோட்டான் ரிச் எலமெண்ட்டாக இருக்கும். சாரி, கேட்போமா? ஓகே. ஸோ இங்கே என்னவா இருக்குன்னா புரோட்டான் ரிச் எலமெண்ட்டாக இருக்கும். அப்படி புரோட்டான் ரிச் எலமெண்ட்டாக இருந்ததுன்னா புரோட்டான் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அதுதான் ரிச்ன்றாங்க. ரிச்ன்றது என்ன, அதிகமாக இருக்குது. ஓகே. ஸோ அப்போது ஒரு புரோட்டான் அதிகமாக இருக்குது. அந்த புரோட்டான் எனக்கு ஒரு நியூட்ரானை கன்வெர்ட் ஆக போகுது. ஒரு புரோட்டான் எனக்கு ஒரு நியூட்ரானை கன்வெர்ட் ஆக போகுது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோம், சோடியம் இருக்குன்னு பார்த்தோம், ரைட்டா? அப்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு புரோட்டான் எனக்கு நியூட்ரானை கன்வெர்ட் ஆகுதுன்றப்போ அப்போ இங்கே ஒரு புரோட்டானோட அளவு கம்மியாகுது, கரெக்ட் தானே? ஒரு புரோட்டான்ன்றப்போ நம்ம அந்த புரோட்டான் என்ன சொல்லுவோம், அட்டாமிக் நம்பர் இசட்னு சொல்லுவோம். அப்போ இசட்டில் ஒன்று கம்மியாக போகுது, இசட்டில் ஒன்று கம்மியாக போகுது, இசட் -1 இங்கே எதுவா? ஸோ இசட் -1 எனக்கு வர எலமெண்ட், அதாவது டாக்டர் எலமெண்ட்டில் ஒன்று கம்மியாக போகுது. பட் மாஸ் நம்பர் ரிமைன்ஸ் த சேம். ஸோ இதே ப்ராசஸ் மூலிமா தான், ஓகேவா? அப்போ இங்கே சோடியம் இது இதாகுதுன்னா எனக்கு என்ன வரும்னா, இங்கே வந்து இசட் -1 11 -1 10, பட் இது 22, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கிற அந்த அட்டாமிக் நம்பர் எதுக்கு இருக்குன்னா நியானுக்கு இருக்கும். ஸோ நியான் வந்துட்டு வெறும் புரோட்டான நியூட்ரான் மட்டும்தான் இது பண்ணுவான்னு கேட்டால் இங்கே தான் இது என்ன யார் வராங்கன்னா பாசிட்டான் வராங்க, பாசிட்டான் வராரு. ஸோ இ ப்ளஸ் அண்ட் வேறு யார் வராங்கன்னா நியூட்ரினோ, இது ஆன்டி நியூட்ரினோ, ஓகேவா? இவர் ஆன்டி நியூட்ரினோ, ஓகே, ஆன்டி நியூட்ரினோ. இவர் யாருன்னா நியூட்ரினோ, ஓகேவா? பட் அட் இனிஷியல் ஸ்டேஜில் நியூட்ரினோவை கண்டுபிடிக்கல. ஏன் கண்டுபிடிக்கலாம், அவங்களுக்கு தெரியல. அப்போ இருந்த 1930 அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லை, ஓகேவா? ஸோ இப்போது புரோட்டான் டு நியூட்ரான் கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு பாசிட்ரான் வருது, அண்ட் நியூட்ரான் டு புரோட்டான் கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. இதோட தான் இருந்தாங்க. பட் இங்கே நியூட்ரான் டு புரோட்டான் கன்வெர்ட் ஆகுதுல, ஸோ இதோட எனர்ஜி நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எங்கே வந்து எனர்ஜி கம்மியாகுது. நம்ம என்ன பார்த்துருப்போம், டிஸ்இன்டெகிரேஷன் எனர்ஜி பார்த்துருப்போம். அப்போ எனர்ஜி வந்து எங்கே கம்மியாகுது, எங்கே எப்படி அந்த எனர்ஜி கம்மியாகணும்னா எனக்கு ஒரு சடன் மாஸ் வேணும், ஈக்குவல் டு mc² படி. ஸோ அப்போ எங்கேயோ வந்து மாஸ் ரிலீஸ் ஆகுது. அது எந்த மாதிரி ரிலீஸ் ஆகுதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஸோ 1931 தான் நியூட்ரினோன்ற ஒரு பார்ட்டிகல் இருக்குதுன்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நியூட்ரினோக்கு நோ சார்ஜ், நியூட்ரினோன்றது நோ சார்ஜ், நியூட்ரலான பார்ட்டிகல் தான். அண்டு அது மற்ற பார்ட்டிகல் மாதிரி தான் ட்ராவல் ஆகும். அதுக்கும் ஆன்டி பார்ட்டிகல் இருக்குன்னு பார்த்தோம், அதுதான் ஆன்டி நியூட்ரினோ இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் இதை வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, எக்ஸ்பெரிமெண்டலாக எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1956 தான் கண்டுபிடிச்சாங்க. பட் 1931 சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இப்போவுமே கூட நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட நம்ம உடம்புக்குள்ளார நியூட்ரினோ வந்து இன்ட்ராக்ட் ஆகி ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நியூட்ரினோன்றது ஹைலி ஹீட்டட் பார்ட்டிகல் தான் எமிட் ஆகும், லைக் சன் இருக்குல்ல. ஸோ சன்னிலேருந்து எமிட் ஆகி நம்ம உடம்புக்குள்ளார பெனட்ரேட் ஆகி ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்குது, அதுவும் ட்ரில்லியன்ஸ் கணக்கில், ஓகேவா? ஸோ நீங்கள் நினைக்கிறத விடவும் அதோட மாஸ் வந்து ரொம்ப சின்னது. ஓகே, இப்போது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, இங்கே நெகட்டிவ் பீட்டா டிகே இருக்குல்ல, இது வந்து ஈஸிலி பாசிபிள். ஒரு நியூட்ரான் ஒரு ப்ரோட்டானாக கன்வெர்ட் ஆகலாம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ரோட்டானோட மாஸ் நமக்கு தெரியும், ப்ரோட்டானோட மாஸ் வந்து கம்மி கம்பேரபிள் டு நியூட்ரானோட கம்பேர் பண்ணும்போது ப்ரோட்டானோட மாஸ் கம்மி. எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 10 இருக்குன்னு வச்சுப்போம், இது 8. ஸோ 10லேருந்து 8, அதாவது நீங்கள் ஒரு உங்களுக்கு எனர்ஜி 10 இருக்குது அப்படி வச்சுப்போம், ஏன்னா ஈக்குவல் டு mc² தானே. ஸோ உங்களுக்கு எனர்ஜி வந்து இவ்வளோ இருக்குது, 10 இருக்குது. நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடிட்ட பிறகு 8 மாறிடுது, ரைட்டா? இப்போது அதே ப்ராசஸ்ஸு நீங்கள் 8லேருந்து 10 மாற முடியுமா? அதாவது உங்களுக்கு எனர்ஜி 8 தான் இருக்குது, நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு எனர்ஜி கம்மியாக தானே ஆகும், இன்க்ரீஸ் ஆகிறதுல. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது தான். அப்போது நியூட்ரான் டு புரோட்டான் கன்வெர்ட் ஆகிறது, ஐ மீன் நெகட்டிவ் பீட்டா டிகே தான் மோஸ்ட்டாக பாசிபிள். பாசிட்டிவ் பீட்டா டிகே அந்த அளவுக்கு பாசிபிள் இல்லை, ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான ப்ராசஸ் தான். நெகட்டிவ் பீட்டா டிகேல ஒன்று ஆட் ஆகும், பாசிட்டிவ் பீட்டா டிகேல ஒன்று சப்ராக்ட் ஆகும். ஸோ இங்கே அப்ளை பண்ணலையா? ஸோ இ ப்ளஸ் அண்டு நியூட்ரினோ அண்டு இ ப்ளஸ் அண்டு நியூட்ரினோ, ஆன்டி நியூட்ரினோ போட்டேன், சாரி. அண்டு டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். புரிஞ்சது புரியல பிடிக்கல எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.